வேதத்தில் வாசிக்கிறோம். இது இன்னொரு காரியத்தை குறித்து கூட சொல்லப்படுகிறதாக பார்க்கலாம். நீங்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் கேட்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்தில் கேட்கிறீர்கள். இதை இன்னொரு வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நீங்கள் தேவனிடத்திலே பேசுகிறீர்கள். நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள், தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். சரி, தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் பின்பாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. செபியுங்கள். செபித்த பின்பாக தேவ சமூகத்திலிருந்து என்ன பதில் வருகிறது என்பதாக எதிர்பார்த்து இருப்போமாக. நாம் செபிக்கிறோம், ஆமேன் என்று முடித்துவிட்டு நாம் போய்விடுகிறோம். அது ஜெபத்துக்கு பதில் உண்டா இல்லையா என்பதாகவே தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் மறுபடி பேசுகிறவர். அவர் உங்களோடு இடைபடுபடி ஆண்டவராய் கர்த்தர் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஒவ்வொருவரோடும், சிறியோரோடும் பெரியோடும், சாமுவேலே சாமுவேலே, என் ஆண்டவராய் கர்த்தர் சிறு குழந்தையோடு பேசும்படியாய் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னதான மாத்திரத்தில் அவனுக்கு, பெரிய ஊழியக்காரனுக்கு, அந்த தாத்தாவுக்கு கேட்காத காரியங்கள் இவனுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த கால வேளை, அடுத்த நாள் கால வேளையில் அந்த பெரிய மனிதன் இந்த சிறிய மனிதத்தில் கடந்து வந்து கர்த்தரிடத்தில் என்ன சொன்னார் என்று கேட்கிறதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமாய் நீ இருப்பாய் என்பதை சுட்டி காட்டுகிறதாக வேத வசனத்தமாய் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி சற்று தரித்தினில், கிடைக்கும் வரை விடாதே. அல்லேலூயா. கிடைக்கும் வரை விடாதே. நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று அவன் பிடித்து கொண்டான். எதுவரை? ராத்திரி முழுதும் போராடினான். அல்லேலூயா. முழுதும் போராடினான். விடிந்து விட்டது, என்னை போகவிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உம்மை போக விடுவதில்லை. முழங்கால் படியிட்டதை பெற்றுக்கொள்ளத்தானே. அல்லேலூயா. சபைக்கு வந்ததை பெற்றுக்கொள்ளத்தானே. தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தானே நான் வந்தேன். நான் வெறுமையாய் திரும்புவதில்லை. அல்லேலூயா. நான் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்தேன். நான் வெறுமையாய் திரும்புவதில்லை. வெறுமையாய் திரும்புவதை குறித்து என்னிடத்திலே பேச வேண்டாம். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிடித்து கொண்டார். என் ஆண்டவராய் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கலாம் வேதத்தில், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். தெய்வ சத்தியத்துக்கு கீழ்ப்படியவர்கள் தெய்வ சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா. தேவ சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவ சத்தம் நமக்கு நேராய் கடந்து வரும் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் என்றல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த உலகத்திலே உள்ளதான இந்த தகுதிகள் ஒன்றும் அங்கே சொல்லப்படவில்லை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். என் தேவனுடைய காரியங்களில் மேன்மையான காரியம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். அல்லேலூயா. என் ஆண்டவராய கர்த்தர் ஈசாயின் மக்களில் தெரிந்து கொள்ளப்படும்படியாய் சாமுவேல் அங்கே கடந்து வந்த பொழுது ஒவ்வொருவனாய் கடந்து வந்தான். அவன் கடந்து வருகிறதான வேளையில் இவனாயிருக்குமோ 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 ஒவ்வொன்றாய் அவன் அடைத்தான். அவன் தோற்றத்தை பார்த்து சொன்னான். ஆனால் எல்லாரும் போய்விட்டார்கள். இவ்வளவுதானா உன் குமாரர்கள்? வேறு யாரும் இல்லையா? ஒருவன் இருக்கிறான், கடைசியானவன். அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். அவன் ஆடுகளை மேய்க்கும்படியாய் அவனை அனுப்பிவிட்டேன். அவனை வரச்சொல். அவன் வந்ததான வேளையிலே இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணு. ஈசாயின் குமாரர்களிலே அத்தனை பேர்களும் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் தேவனாய கர்த்தர் இந்த தாவீதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தாவீதை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். இவர்களோ என் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. இவர்கள் என் சித்தத்தின்படி செய்வர்கள் அல்ல.
ஆனால் இவனோ என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அவனிடத்தில் ஒன்றை நான் கேட்டால் அவன் செய்ய முடியாது என்பதாகவோ செய்ய மாட்டேன் என்பதாகவோ சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அவன் முன் நிற்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. எதுவானாலும் கர்த்தாவே சொல்லும், நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி முன்னிற்பான் என்பதாக பார்க்கிறோம். இப்படி நான் சொல்லுகிற காரியங்களுக்கு முன்னிற்பான். அதே சமயத்தில் அவன் ஏதாவது விசாரிக்க கடந்து வந்தாலும் என்னை எல்லாமல் அவன் எங்கேயுமே விசாரிக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறதான கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு அந்த கர்த்தருடைய சமூகத்தில் அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த தண்டை என் கையில் கொடுப்பீரா, நான் முன்பாக கடந்து செல்லட்டுமா என்று சொல்லி அவன் என்னிடத்தில் ஆலோசனை கேட்பான். நான் அவனுக்கு உத்தரவு கொடுத்த பின்பாக அவன் கடந்து போவான். அல்லேலூயா. அப்படினால் ஒவ்வொரு காரியங்களையும் நான் சொல்ல அவன் செய்கிறவனாய், அவன் செய்யும்படியாய் நினைக்கிற காரியங்களை என்னிடத்தில் கேட்டு செய்கிறவனாய் அவன் காணப்படுவான் என்பதாக பார்க்கிறோம். இவ்விதமான 2 காரியங்களிலும் இவ்விதமாக இருக்கிறபடினாலே அவன் குழம்புவதில்லை, அவன் திசை திருப்பப்படுவதில்லை, அவன் எப்பொழுதும் சரியானபடிக்காய் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படுகிறதாக பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையை கேட்கிறதான வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த பொருள் எத்தன்மை உடையதாய் காணப்படுகிறதோ அதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. ஐஸ் கட்டியை நீங்கள் கரத்தில் ஏற்றுக்கொண்டால் ஐஸ் கட்டியின் தன்மை எதுவோ அதை நீங்கள் கரத்தில் வாங்கின உடனே உணர்ந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு ஒரு சூடாக இருக்கிறதை நீங்கள் கரத்தில் வாங்குகிறீர்கள். எப்பொழுது வாங்குகிறீர்களோ அப்பொழுது அது என்ன தன்மை உள்ளது என்பதை அங்கே என்ன செய்வீர்கள்? உணர்ந்து கொள்வீர்கள். எவ்விதமாக ஒவ்வொரு பொருளும் அதனதன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்படி வெளிப்படுத்துகிறதான வேளையில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதன் தன்மை இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் கடந்து வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த தேவ வார்த்தை எந்த சத்துவத்தை கொண்டு வருகிறதோ, எந்த வெற்றியை கொண்டு வருகிறதோ, எந்த நன்மையை கொண்டு வருகிறதோ, எந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருகிறதோ அந்த வாக்கு தத்தங்களை அவிதமாகவே விசுவாசியுங்கள். ஏற்றுக்கொள்வது விசுவாசத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வது விசுவாசத்துக்குரியவைகள். ஏனென்றால் அவைகள் வார்த்தையினாலே கடந்து வருகிறது. வார்த்தையை கையிலே வாங்க முடியாது, வார்த்தையை இருதயத்திலே வாங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வார்த்தையை கைகளினாலே வாங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் வார்த்தையை இருதயத்திலே வாங்கிக் கொள்ள முடியும். இருதயத்திலே நீங்கள் வாங்கிக் கொள்ளுகிறதான வேளையிலே அது என்ன சொன்னதோ வேதமாகத்தான் சொல்லுகிறது. நான் அதை அனுப்புகிற காரியமாக வாக்கியும் அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அல்லேலூயா. அது வெறுமையாய் திரும்புவதில்லை, அது அனுப்புகிற காரியமாக வாக்கியம். அதுபடினாலே என் பிள்ளைக்காய் ஒரு வார்த்தையை நான் கொடுக்கும் பொழுது நான் சும்மாய் கொடுப்பதில்லை, வெறுமையாய் திரும்பும்படியாய் சும்மாய் கொடுப்பதில்லை. என் பிள்ளைகள் மத்தியில் அது கிரியை செய்யும்படியாய், அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு அந்த நன்மையை செய்யும்படியாய் அது செய்துவிட்டு கடந்து வருமே தவிர வெறுமையாய் திரும்புவதில்லை என்பதாக அறிந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறதான் வேளை அங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய சுதந்திரத்தின் தலைவனாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரத்தின் தலைவனாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எண்ணிறந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிறந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதலாம் நாளிலே ஜெபிக்கும் பொழுது அந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்பதாக நமக்கு சபையிலே வெளிப்படுகிறது. அதை நமக்கு தருகிறார். ஒவ்வொரு வருஷமும் புது வருஷத்திலே வாக்குத்தத்தங்கள் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் சொந்தித்துக் கொள்கிறோம். பின்பாக நமக்கென்று தனிப்பட்ட விதத்திலே வாக்குத்தத்தங்கள் வாக்கு கார்டுகள் கொடுக்கப்படுகிறதான வேளையிலே அதை நாம் சொந்தித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த சபையிலே பேசப்படுகிறதான காரியங்களிலே உள்ளதான வாக்குத்தத்தங்கள் கடந்து வரும் பொழுது அதையும் சொந்தித்துக் கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில்
வேதத்திலே வாசிக்கிறதான வேளையிலெல்லாம் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அது எந்த தன்மை உள்ளதாய் காணப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறபடினாலே கர்த்தருடைய சுதந்திரத்தின் மேல் உங்களை தலைவனாய் ஆண்டவராய கர்த்தர் வைக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது தேவனாய கர்த்தர் உண்மையுள்ளவரும் நன்மை செய்கிறவருமாய் காணப்படுகிறபடினாலே அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்வோமாக. ஒருபோதும் நாம் அவருடைய வாக்கிலிருந்து திரும்பவே வேண்டாம். கர்த்தர் தம் வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையில், இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியானபடி செய்வாய். இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியானபடி செய்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள், இந்த அபிஷேகம், இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறதான வேளையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது சரியானபடியாய் நடந்து கொள்வீர்கள். யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ ஏற்றுக்கொண்டால், நீ அப்படியே பிடித்து கொண்டால், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயமாட்டாய், வலதுபுறம் இடதுபுறம் சாயமாட்டாய் என்கிற காரியங்கள் நீயா சாய அந்த சூழ்நிலை வந்தாலும் சாயமாட்டாய், அந்த பக்கங்களிலிருந்து எவனாவது இழுத்தாலும் சாயமாட்டாய். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயமாட்டாய் என்றால் உனக்கே சாயக்கூடிய சூழ்நிலை கடந்து வந்தாலும் நீ சாயமாட்டாய். இரண்டாவது, வலதுபுறம் ஒருவன் இழுத்து உன்னை பிடித்து இழுக்கும் பொழுது, வலதுபுறம் ஒரு பாவங்கள் உன்னை பிடித்து இழுக்கும் பொழுது, இடதுபுறம் ஒரு ஆசாபாசம் உன்னை பிடித்து இழுக்கும் பொழுது, லௌகீக காரியங்கள் இழுக்கிறதான வேளை நீ சாயமாட்டாய். ஹல்லேலூயா. நீ சாயாமல் இருக்கும்படிக்காய் நேர்மையாய் உனக்கு என் தேவனாய் கர்த்தர் காட்டின வழியிலே நேராய் கடந்து போகும்படிக்காய் ஆண்டவர் உன்னை நடத்துகிறவராய் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறதான் வேளை, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. உனக்கு புத்தி இருக்குதோ இல்லையோ அது தெரியாது, அதை குறித்து எழுதப்படவில்லை. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவாய் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவாய் ஞானவான்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. இது தெரியுதா? ஆமென். சீஷர்கள் பிரசங்கம் பண்ண தொடங்கினார்கள். பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரங்களும் கடந்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, இவர்கள் படிப்பறியாதவர்களாச்சே, இப்படி தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே, நாம் டிடி எல்லாமே முடித்து விட்டோம், ஆனால் இந்த விளக்கம் நமக்கு தெரியவில்லை, இந்த வேதவசனத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களோ படிப்பறியாதவர்கள், இவ்விதமான மகத்துவங்களை பேசுகிறார்களே, இந்த ஞானம் எப்படி வந்தது? அல்லேலூயா. அவ்விதமாக சுட்டி காட்டினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் கடந்து வந்தால் தேவ ஞானம் உண்டாகும். அல்லேலூயா. 2 இருக்குது, அறிவு ஞானம் 2 இருக்கிறது. அல்லேலூயா. அறிவு வந்து இந்த உலகத்தில் நாம் படிக்கிறது நிமித்தமாக பெற்றுக்கொள்ளுகிற ஒன்று. ஆனால் ஞானம் என்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. ஆனப்படினால தான் அங்கே அந்த இதில் எழுதப்படும் பொழுது, அவன் போதி மரத்தின் அடியிலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டான் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானம் வந்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதற்கு இணையாக ஒன்றுமில்லை. என ஞானம் சகலவற்றையும் அலசி பார்க்கும். அல்லேலூயா. ஆனால் புத்தியானது எப்படி தெரியுமா? எதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ அதைத்தான் அலசி பார்க்கும். புத்தி எதுவரை கற்றுக்கொண்டீர்களோ அதைத்தான் அலசி பார்க்கும். அதற்கு மேலான படிப்பை அலசவோ எட்டி பார்க்க கூட முடியாது. அது புத்தி. ஞானம் என்பது என்ன? இதை தாண்டி இவர்கள் படிப்பறியாதவர்கள் இதை இவ்வளவு தூரம் சொல்லுகிறார்களே, அதை தாண்டி கடந்து போகும். அதுபடினாலே தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அதுபடினாலே நாம் ஞானவான்கள்.
அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், உலகத்தின் ஞானத்தை வெட்கப்படுத்தும்படி தேவன் சாதாரணமானவர்களை தெரிந்து கொண்டார். அந்த ஞானமானது இவர்களிடத்தில் இல்லை என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவு படித்திருந்தாலும் கர்த்தருக்குள் உண்மையுள்ளாய் காணப்பட்டு செபித்து வேதத்தை தியானித்தால் இந்த உலகத்திலே படிப்பு நன்றாய் படித்த மனிதன் கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. தேவன் அதை உணர்த்துகிறார். அவர்களுக்கு அது ஆச்சரியமாக காணப்படும் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. அந்தபடினாலே ஆண்டவருடைய ஞானமானது இந்த உலகத்தில் மேற்படிப்பு படித்த மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் மேலாதனாய் காணப்படும் என்பதாக அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் சரியாய் செய்வாய். ஹல்லேலூயா. ஆவியானவர் கடந்து வந்தால் நீங்கள் எந்த காரியத்தையும் சரியாய் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தவறுவதில்லை. எப்பொழுது தவறுகிறோம்? பாதை தவறும் பொழுது நாம் தவறுகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு குறிக்கப்பட்ட காரியங்களோடாய் அதனோடாய் கடந்து போகிறதான வேளையிலே ஒன்று தவறுகள் இல்லை. ஆனால் அதை விட்டு சற்று விலகும் பொழுது, ஹல்லேலூயா, சற்று விலகும் பொழுது, அங்கே பாதை தவறும் பொழுது நேராக போ, பின்னிட்டு பாராதே என்று கர்த்தர் சொன்னார். பின்னிட்டு பார்த்தால் முன்னிட்டு பார்க்க ஒரு செகண்ட் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அங்கே லோத்தின் மனைவி, நீ என்ன செய், முன்பாக போ என்று கர்த்தர் சொன்னார். அந்த மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தர் சொன்னார். குறிக்கப்பட்ட எல்லை அதுதான். குறிக்கப்பட்ட எல்லையை பார்த்து போ என்று சொன்னார். ஆனால் அவளோ பின்னிட்டு பார்த்தாள். பின்னிட்டு பார்த்த ஒரு செகண்ட், முன்னிட்டு பார்க்க நேரம் இல்லை. நேரம் பிந்தி விட்டது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய கர்த்தர் உங்களுக்கு போதித்த அளவின்படியாக நீங்கள் கடந்து போங்கள். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரை குறித்து அறிய தேவ ஞானம் அதிகமாய் காணப்படும். எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்வீர்களோ அவ்வளவாய் கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. தேவ வசனத்தை எவ்வளவாய் அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவாய் கர்த்தரை அறிந்து கொண்டால் எந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சரியாய் அறிந்து கொள்கிறாரோ அப்பொழுது அந்த மனிதனை முழுமையாய் நம்புவான். ஹல்லேலூயா. அப்படினாலே இந்த ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் எவ்வளவாய் அறிகிறீர்களோ அவ்வளவாய் அவரிடத்திலிருந்து சகலவற்றையும் லெகுவாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் விதமாகத்தான் செய்தார்கள். ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் அவர்களுடைய படிப்பு அல்லது அவருடைய வழிநடத்தல் அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டதான போதகங்கள் 3.5 வருஷம் மாத்திரமே. இவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு கடந்து வந்த பொழுது அவர்கள் கர்த்தருக்காய் நின்றார்கள். அங்கே வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அங்கே ஜெப வேளை வந்த பொழுது ஜெப ஆலயத்திற்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. ஜெப வேளை வந்த பொழுது ஜெப ஆலயத்திற்கு சென்றார்கள். சப்பானியை பார்த்தார்கள். இதற்கு முன்பாக அவர்கள் அற்புதம் செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இது முதல் தடவை. இந்த முதல் தடவை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? எழும்பி நட என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எழும்பி நட என்று சொன்னார்கள். அவனும் கேள்வி கேட்கவில்லை. ஹல்லேலூயா. முட்டாளா இருக்கிறாயே, சப்பானியா இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும், எழும்பி நட என்று என்னை கேலி பண்ணுகிறாயா என்று சொல்லி அவனும் கேட்கவில்லை. எழும்பி நட என்று சொன்னார்கள். எழும்பி நடந்தான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் உங்களிலே அற்புதம் செய்யும் வல்லமையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். கேட்டுக்கொள்வது எதனாலே கேட்கிறோம்? வார்த்தையினாலே. எதனாலே கேட்கிறோம்? வார்த்தையினாலே. அப்படியானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ என்கிற வார்த்தையை இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவது எதுவோ வார்த்தையினாலே.
நீங்கள் சொல்லுவது எதுவோ அது செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. எங்கோ யாரோ அற்புதத்தை செய்கிறார் என்பதாக அல்ல, உங்களுக்குள்ளாய் தெய்வ வசனம் இருக்கிறது. இந்த தெய்வ வசனம் ஜீவனும் வல்லமையுள்ளது. அல்லேலூயா. இது ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினாலே நீங்கள் இதை உச்சரித்து பாருங்கள், உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்களை இந்த பட்டணத்தில் நீங்கள் எல்லாரும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் மகிமை விளங்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். காலம் கடந்து வந்து விட்டது. ஹல்லேலூயா. இனியும் ஒருவரையே எதிர்பார்த்து யார் அற்புதத்தை செய்வார் என்கிறதாக அல்ல, இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யும்படியா என் தேவனாய் கர்த்தர் உங்கள் கரத்திலே அந்த தெய்வீக வல்லமையின் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. அது யாருடைய வார்த்தை? உங்கள் வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை. பாருங்க, கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுகிறார். அது பேப்பரில் பிரிண்டிங் ப்ரெஸ்காரன் பேப்பரில் அடிக்கிறான். ஹல்லேலூயா. பிரிண்டிங் ப்ரெஸ்காரன் பேப்பரில் அடிக்கிறான். இதை நாம் பார்க்கிறதான வேளையில் நாம் என்ன சொல்லுவோம்? இது பிரிண்டிங் ப்ரெஸ்காரன் வார்த்தை தானே அப்படியா சொல்லுவோம்? இல்லை, இது கலெக்டருடைய வார்த்தை. இது என்ன செய்யும்? இந்த ஆர்டர் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேறும். இதை மீறுகிறவர்கள் இப்படிப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். அப்படியானால் நாம் அதுக்கு என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தைரியமாய் உச்சரியுங்கள். தைரியமாய் உச்சரியுங்கள். நீங்கள் எவ்விதமாய் தைரியமாய் உச்சரிப்பதற்கு இன்னொரு காரியத்தை, பயப்படாமல் உச்சரிப்பதற்கு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எழும்பி நட. நான் தான் சொல்கிறேன், ஆனால் செய்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. நான் நட்டினேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் தேவன். விளையச் செய்கிறவருடைய செயலை நீர் எப்படி விளையச் செய்வீர் என்று நான் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதான வேலை விதை, தண்ணீர் ஊற்று, இதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் விளையச் செய்கிறதோ அது ஆண்டவருடைய கர்த்தர். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையை மகத்துவம் விளங்க விசுவாசத்தோடு நீங்கள் உச்சரியுங்கள். நீங்கள் சொல்லுவது தான் உங்களுடைய வேலை, நாம் செய்வதல்ல. எந்த அற்புதத்தை எந்த மனுஷன் செய்தான்? எந்த மனுஷனும் அற்புதத்தை செய்வதில்லை. அல்லேலூயா. அற்புதத்தை செய்வதெல்லாம் கர்த்தர்தான். ஆனால் அதற்கு கருவியாய் பயன்படும்படிக்காக நம்முடைய வார்த்தைகள், நம் மூலமாய் வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவது எப்படி? ரட்சிக்கிறது யார்? அவர் தான். ஆனால் ரட்சிக்கப்படுவது எப்படி? நாம் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவதினாலே, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுகிறபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் ரட்சிக்கிறார், அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை, ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதுக்குரிய வழிகளை காட்டுகிறோம், அவ்வளவுதான். வார்த்தையினாலே சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறதான வேளை ஏன் அற்புதத்தின் காரியங்கள் நம்மால் நடக்காது, நடக்கும் என்கிறதைத்தான் வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அதற்கும் வசனங்கள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன லிஸ்ட்டில் அப்படியே இருக்கட்டும். லிஸ்ட்டில் என்ன செய்யட்டும்? அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தால் எழுத்து அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. எழுத்து அப்படியே தான் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது அப்படியே அற்புதங்களாய் விளங்கும் என்பதாக நாம் அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடந்தபோது எல்லாவற்றையும் சரியானபடியாய் செய்வாய் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10:8 வசனத்தை வாசிக்கிறான வேளை, நீ செய்ய வேண்டியதை நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். நீ செய்ய வேண்டியதை நான் அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுவேன். அதை குறித்து பயப்பட வேண்டாம். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அதற்கு நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபத்திலே தரித்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருங்கள். என் ஆண்டவராய கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய்
பல காரியங்களை உங்கள் நிமித்தமாய் செய்ய வல்லவராய் அவர் காணப்படுகிறார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அறிவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அறிவிப்பதை நீங்கள் அறிவிப்பதே அடையாளங்களாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அறிவிப்பதை நீங்கள் அறிவிப்பதே அடையாளங்களாய் காணப்படும் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு தரித்திருந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோமாக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது வசனத்தை வாசிக்கிறான். இவ்வளவு நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டாய், அனுப்பப்பட்டும் இருக்கிறாய். நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டாய், அனுப்பப்பட்டும் இருக்கிறாய் என்பதாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே ஆண்டவருடைய வேலைகளை செய்யும்படியாய் நாம் அழைக்கப்பட்டோம், நாம் அனுப்பப்பட்டோம். அல்லேலூயா. அனுப்பப்பட்ட நாம் எல்லாரும் அனுப்பப்பட்ட பிரகாரம் நாம் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீ செய்யும் பொழுது, அந்த 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும் எதிரியை நீ அழிப்பாய். அல்லேலூயா. நீ இப்படி செய்யும் பொழுது, நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டாய், நீ அனுப்பப்பட்டாய். அழைக்கப்பட்ட பிரகாரம், அனுப்பப்பட்ட பிரகாரம் நீ செய்தாயானால், நீ செய்கிறதான வேளையை அங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும் எந்த கிரியைகளையும், எதிர்ப்பின் கிரியைகளை நீ அழிப்பாய். அல்லேலூயா. வேதத்தில் அது 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றபடினாலே உன் ஜனத்திற்கு, உன் சபைக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு எதிர்த்து நிற்கிறதான ஒரு மனிதனாய், எதிர்த்து நிற்கிறதான சேனையாய், எதிர்த்து நிற்கிறதான தலைவனாய் காணப்படுவாய் என்பதாக சொல்லி வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஏதாவின் அபிஷேகம் கடந்து வருகிறதான வேளை, தேவனுக்கு போதித்த சகலவற்றின் பிரகாரம் செய்கிறதான வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பாய். நீ ஜெயிப்பது மாத்திரமல்ல, உன் ஜனத்தை தக்க வைத்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. உனக்கு உரியதை தக்க வைத்துக் கொள்ளுவாய். அல்லேலூயா. உனக்குரியது எவைகளெல்லாம் காணப்படுகிறதோ அதை சத்துரு பறித்து கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. அதை தக்க வைத்துக் கொள்ளுவாய் என்பதாக ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்ததை திரும்ப பெறுவாய் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். கடைசியாக 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே